Hello மக்களே. Good night. Good morning. Good morning sir. Bye. ஏச்சே. Bye. சரி நாங்க எங்க கிளம்பறோம்னு பாத்தீங்கன்னா திரும்ப ஏலகிரி தான் கிளம்பறோம். அங்க போய் நாங்க எந்த ரெசார்ட் என்னன்றதெல்லாம் காட்றோம். கிளம்பலாமா? நெக்ஸ்ட் ஸ்விமிங் பூல் ஹோட்டல் போலாம். கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இங்கே பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளௌடியா தான் இருக்கு. அங்க எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 8 o'clock. இப்போதான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 6 hours வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து போவோம். எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும் சொல்லு. நாங்கள் பிரேக் வேறு எடுக்கணும். ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கணும், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் லன்ச்சு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோன்னா ஆம்பூரில் பிரியாணி வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்கலாம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் மாறுது. வெயில் வர ஆரம்பிக்குது. அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ டிராஃபிக். அப்படியே நிற்குது, ரொம்ப நேரமாக நிற்குது. அதனால எல்லாரும் அவங்க பாருங்க வந்துனே இருக்கு. கடவுளே, இங்க வரைக்கும் இருக்கு. அப்படியா? அவன் இவர் தூங்கி ஏஞ்சிட்டார். நம்ம வேலூர் கிட்ட வந்துட்டோம். ஏய் கம்முனு. ஏய் பிலாஸ், இல்லை உனக்கு தானே? இது தோசை சாப்பிடலாமா? எனக்கு பிடிக்காது. இப்போ தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். ஏய் ஓ அதை காட்டல இல்லை. ஆமாம் அங்கே தான் சாப்பிட்டோம். இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். சாப்பிடுங்க. சரி ப்ரோ போகலாம். பாத்தியா, நுங்கு வாங்கியிருக்கோம். எதுனே தெரியலையே. இதான் சாப்பிட போறேன். ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர்ல தான் நான் இன்னைக்கு Thursday. ஏய் அப்புறம் நீ தனியா வாங்கிட்டு. ஏய் நீயும் அவனும் சாப்பிடுங்க. சீரக சம்பா பிரியாணி. கோபி ரைஸ். சரி. என்ன பில்லா? உனக்கு ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி, லாலிபாப். இப்போ தான் நம்ம வந்து லஞ்ச் வாங்கினோம். நீங்கள் பார்த்தீங்களா? டேக்கே வாங்கியாச்சு ஆம்பூர் பிரியாணியில். சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், கோபி ரைஸ். ஓ அவங்க வந்து இன்னைக்கு Thursdayனால அவங்க வெஜிடேரியனா, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. அவங்களுக்கு வெஜ்ஜு வாங்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த கேப்பில் எங்கேயோ போயிட்டு வந்தாங்க. கோமா வாங்கிட்டு வந்தோம். அதை கார கட்டுறேன். காரா? அந்த கத்தி வச்சிருக்கோம். செம்மையா போதுடா ஃபாஸ்டா. அது சரி சரி. இது மட்டும் ஒரு முடிச்சு ஷாப்பிங் போட்டுருச்சு. ஒரு முடிச்சு மட்டும் போட்டுருங்க. ஆயிடுச்சு. செம்ம க்ளௌடியா இருக்கு வெள்ள. அங்க உட்காந்துட்டு வா.
அனிமல்ஸ்லாம் வரும். மங்கி ஃபுல்லாக இருக்கும். செலுக்கு புழுக்குன்னு ஓட்டுடுவோம். கெவின் திரும்பி வா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். இங்க பாரு. இங்கதான் உட்கார்ந்து இருக்குங்கல்ல, டக்கு டக்குன்னு போயிடும். புட்டினா ஆமா புட்டினா வண்டியை வேற எடுத்துன்னு போறாங்க. இங்க பாருமா கெவின், எவ்வளவு மங்கி பாரு. இங்க பாரு எவ்வளவு மங்கி உட்காந்துருக்கு எல்லாம். ஏய் வா டக்கு. பாத்தியா கெவின் குட்டி நிறைய இருக்கும்டி. அதுங்க டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவாங்கடி. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. கேட்டு சொல்லுங்களேன். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். பின்னாடியும் நிற்கிது காருங்களாம். வண்டிங்கெல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன். நிற்கானே தெரியலையே. வண்டி எடுறா சார். ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ எப்படியாவது எடுறா. சரி சார். டேய் பின்னால இருந்து பஸ் தரடா போடா. நான் மட்டுமா நீ வாடா. டேய் நான் இறங்க யாரா வண்டி ஓட்டு போ. ரெண்டு முட்டிக்கிட்டாங்களோ? இந்த மாதிரி எவ்வளோ மங்கிங்க.
சரி பார்க்க நம்மளே எல்லாம் இந்த பக்கம் ஃபுல் ஜாம். ஆடி இப்போ ஏறுற வண்டி எல்லாம் இது இறங்குறது எப்படி இன்டர்செக்ட் ஆகும். ஐயோ செம்ம டிராஃபிக்காக இருக்குமே. எப்படி அவங்க தாண்டி போவாங்களோ. கஷ்டம். இறங்குறது அதான் கஷ்டம்ல. இல்லை ஃபாஸ்ட்டாக இப்போ யோசிச்சு போகிறேன். இப்போ நம்ம மேலே ஏறுற வண்டிங்க திரும்ப இந்த கீழேருந்து இறங்குற வண்டிங்க. ஆனால் அட் டைமில் ஒன்று தான் அந்த பக்கத்துல வர முடியும். ஒருத்தராக நின்று வெயிட் பண்ணலாம். எல்லாமே மாடு. இப்போ monkey வந்து மாடை பார்த்து பயந்து ஓடுதுங்க எல்லாம். உள்ள monkey எல்லாமே நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. உள்ள monkey நீ விட, நீ அதை ரொம்ப யோசிக்காத. அவ்வளோதான் முன்னாடி நேரம் கொண்டு போயிடும். மாட்டிக்கிச்சு. மாடு குரங்கு இங்கே எவ்வளோ குரங்கு இருக்குன்னு காட்டு. ஆமா குட்டி குட்டியாக இருக்கு. குட்டிங்க கறிக்கடா ஒரு பெட்டன குட்டி monkey எழுத்துக்கணும் பாரு. ஸ்லோவாக போடாதுங்க, கிராஸ் ஆகிட போகுது. சின்ன வருதுங்க ஆட்டுக்குட்டி. நம்ம ஸ்பாட் இன்னும் 3 கிலோமீட்டர். 2 kilometers. அதே பெரிய கால் வர நம்ம ஸ்பாட் வரப்போகுது. 1.4 கிலோமீட்டர் தான். செம்ம ஜில்லுன்னு இருக்கு. மழை வரும் போல. இதான் அந்த செக் போஸ்ட் கிட்டன்னாங்க. ஓ இது ஆ. ரெசார்ட்டா? கிட்ட தான். இதுலேருந்து ஒரு லெஃப்ட்டு. அவ்வளோதான், மேலே ஏறிட்டோம். இதுக்குள்ள தான். இதோ ஏலகிரி ஃபார்ம் ஹவுஸ். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி போனோமே, அது வந்து இன்னும் மேலே போனோம். ஓ, அதான் சொன்னாங்க இங்கேருந்து 1 கிலோமீட்டர்னா. அதான் தெரிஞ்சு பார்க்காது. எவ்வளோ ஷீப் இருக்கு அங்கே தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் தான் போட்டிங், மெயின் போட்டிங். அங்கே போகிறாங்க பாருங்க எல்லாம். வந்து ஒன்றும் தெரியாது போல. எல்லா ரெசார்ட்டுமே இப்படி தான் இருக்குது ரோடு. அந்த சர்வாகாயாவா அதுக்குள்ளே இப்படி தான் அதே தான். எல்லாமே அப்படி தான் இருக்கு. அதுலேயே ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கார் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கே பாரு மழை. பார்த்து கொக்கரக்கோவாக இருக்கு. ஓடுது பத்திரம். எங்கேருந்துடா வரீங்க? கேட்டேன். போட்டானுங்களா? ஒருத்தவங்க எல்லாம் அழகாக போகணும். இதான் நினைக்கிறேன். கொஞ்சம் போர்டு இருக்காடி. என்ன தெரியும். ஆனால் யார்கிட்ட நான் போய் கேட்டு வரேன். வந்துட்டோம். சில்லுன்னு இருக்கும்.
எவ்வளவு பெருசு பாரு, பார்த்ததே இல்ல. வாவுல ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டோம். இங்கே தான் நம்ம 2 days ஸ்டே பண்ண போகிறோம். ஏலகிரி ஃபார்ம் ஹவுஸ். இருங்க நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக காட்டுறேன். ஆக்சுவலாக எதுக்கு இங்கே பேசுகிறோன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு ரூமை ஃபுல்லாக சுற்றி காட்டதான். என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன். பார்க்கிங்லாம் நிறைய இருக்கு. இருங்க நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பம்பு செட்டு வேற இருக்கான். நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பூங்கெல்லாம் காட்டுங்க. மெயினா பூவெல்லாம் செம்ம அழகா இருக்கும். இதோ பாருங்க, எல்லாம் வாழை இல்ல, ஜாக் ஃப்ரூட். ஓழையிலே என்ன ஓழையிலே? ஜாக் ஃப்ரூட் எங்க? இதோ தொங்குதே. அட ஆமா, இதோ அங்க தொங்குது இல்லமோ, அதான் ஜாக் ஃப்ரூட். வாங்க வேற காட்டு. இதோ காட்டுறேன், வாங்கி வா காட்டுறேன். ஏய் இந்த வாழைப்பூ எல்லாம் காட்டுறா. இங்க இருக்கு பாரு, இததான் ஃபார்ம். வா வா, இதோ இருக்கு பாரு, இங்க தொங்கிட்டு இருக்கு பாரு. இதுதான் வழி. வா இதோ சர்வாசியா. அது ரொம்ப ரொம்ப குறுகி போய் கிடக்கும். இது எவ்வளவு பரவாயில்ல. ஏய் இந்த ரூம் என்னன்னு கேளு. இதோ வரேன். இந்தம்மா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க. இங்க பாருங்க, கிணறு ஒண்ணு இருக்கு. குத்துதுல இங்க இருந்து அந்த போட்டிங் தெரியுது. நம்ம பாப்போம். சூப்பரா தொட்டு பாத்து. ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு போய் பாப்போம். நான் ஒன்னு எடுக்கறேன். என்னல இது? அது சரி. டா குட்டியாங்க. தோர வாங்க உள்ள போவோம். வேற கலர் என்னப்பா? கலர் கலரா பயங்கரமா இருக்கு. நான் வெச்சுக்கறேன்டா. இங்க பாருங்க. வெச்சுக்கிறியா? சரி எடுத்துக்கோ. வா. அம்மா போலாம். ஏய் போஸ் குத்து நிக்கறேன். பாட்டு பயங்கரமா இருக்கு. அம்மா போஸா இருமா. ஏய் டான் பண்ணு. நான் முருகர் கக்கு. ஏய் ஓகே. கெவின் இங்க பாரு. பெரிய ஹால் மாதிரி இருக்கு. இப்போ ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்பர் 7 ஆயில் எல்லாம் வச்சிட்டு அது வரைக்கும் இருக்கு. 1 2 பாத்துங்க. இதான் நம்ம ரூம். அப்புறம் போலாம். ஆஹா, இருக்க கிளைமேட்டுக்கு ஏசி, டிவி. இது எக்ஸ்ட்ரா பெட்டு. இதுக்கு அடிஷனலா எவ்வளவுமா இது எக்ஸ்ட்ரா பெட்? எக்ஸ்ட்ரா பெட் காசு இல்லன்னு இப்பதானே சொன்னாங்க. சப்போஸ் போணும்னா அது per personக்கு 500. ஓகே, ஒரு பர்சனுக்கு 500. ஆனா இது எங்களுக்கு நமக்கு இப்ப சார்ஜ் பண்ணல, ஃப்ரீ. 2 days இருக்கனால இந்த பெட் மட்டும் தான் ஃப்ரீ. தப்பா நினைச்சிராதீங்க, ஸ்டே ஃப்ரீ இல்ல. ஆமா ஆமா. இந்த ஒரு ரூம்ல மட்டும் தான் அந்த பெட் இருக்கு. ஆமா, ஸ்பேஸ் பயங்கரமா இருக்கு ரூம்ல. ஆமா, நல்ல ஸ்பேஷியஸ். ஒரு சோஃபா, கெவின், ஒரு பெட், இன்னொரு பெட். தம்பி ஏன்பா போட்டு லைட் போ, அந்த விளையாட்டுலாம் வேண்டாம். வா இறக்கி சப்பல் போட்டுட்டு வாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் பாப்போம். சின்ன மிரர் நல்லா தான் இருக்கு. ஓகே, சோ ரூம் சுத்தி காட்டுறதுக்காக தான் ஃப்ரெஷ் விடாம கெவின் கீழ சம கையோட எல்லாரும் சுத்தி காட்டுறோம். கீழ இறங்காத. நம்ம இந்த பாம்பில இங்க பாரு, ஃபிளாட் ஆயிட்டு. ஓ டயர்டா? கார் ஓட்டு வந்த டயர்ல இருக்கியாப்பா? கொஞ்சம் டயர்டா இருக்கான். ஃப்ரெஷ் ஆயிட்டு நாங்க உங்களுக்கு போய் பம்ப் செட் காட்டுறோம். இதெல்லாம் மாத்திக்கோ. பம்ப் நாம போய் பம்ப் செட் காட்டுறோமா? பம்ப் செட் குளிப்போம். ஓகே, நின்னுக்கோ. ரெண்டுங்க பம்ப் செட்ல குளிக்க வந்திருக்காங்க. அங்க தான் ஆன் பண்ணி விடுவாங்க போல. ஆக்சுவலி கிளைமேட் நல்ல ஜில்லுன்னு இருக்கு. ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது. பா அவனை கூடு, அவன் ரொம்ப கேட்டானா கூட்டு போ. தொம்முன்னு விழ போகுது. ஃபர்ஸ்ட் நானே போறோம். அங்க தான் கிட்ட தான் போலாம். கிட்ட போயிடாத, வெயிட் பண்ணு. தூரமா நிக்க, தலை நனைய கூடாது. பத்ரா, சப்பல் போட்டு நிக்கணும் கெவினே. ஜில்லுக்கு வர
அப்பா போட்ட நீ வா. போடா. போதுமா, வழுக்கி விட்டுறோமா. உனக்கு கேப் வாங்கிட்டு வரலாம். நீ முருக மட்டும் காட்டிட்டு இல்லை. நல்லா போர்ஸ் ஆடுங்க. 10 வாட்டியா குளிக்க முடியும். குளிச்சிட்டு வா. இங்கே குளிச்சிரு. இங்கே குளிச்சிருடா. சார் சோப் போட்டு குடிக்கிறா சார். சோப் போட்டு குடிக்கிறா. டேய். மாடு மேய்க்கிறது இது எப்படி சாப்பிடுறாங்க? ஓப்பன் மாதிரி தான் தெரியுது. செல்ஃபி பாண்டா.